ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்தியாவில் இருக்க வென்யூ வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கனடாவில் இருக்க வென்யூ வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்தியாவுக்கும் கனடாக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இந்த கார் வச்சு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் வந்து பார்ப்போம். கனடாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான், டீசல் இன்ஜின் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.6 லிட்டர் இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் கொடுப்பாங்க, அதிலே டர்போ போட்டு கொடுப்பாங்க. பட் ஆனால் கனடாவில் வர காசில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டரில் வருது. இதுதான் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்க வென்யூட இன்ஜின் டிஃப்ரென்ஸை. நெக்ஸ்ட்டு அப்படியே டயர் பக்கம் வந்தால் R15 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல்லே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் வந்து 14 வரும், பட் ஆனால் இங்கே 15 வருது. அதேமாதிரி டாப் எண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் தான். ஸோ இங்கே மேக்ஸிமம் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் ஃபார் வென்யூ. நெக்ஸ்ட் வந்து உள்ளே போய் பார்ப்போம். கனடா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான். ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டு. சரி, உள்ளே போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். நம்ம வென்யூவில் எப்படி இருக்குமோ அதே இதுதான். டிஸ்பிளே சேம் டிஸ்பிளே, அதே ஸ்டேரிங் வீலு. கண்ட்ரோல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து லைட்ஸ் வரும், அது வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. வைப்பர் வந்து ரைட்டில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். சென்டர் டிஸ்பிளே கூட சேம் தான். இங்கே பாருங்கள், இது வந்து பேஸ் மாடல் தான். சொன்ன மாதிரி பேஸ் மாடல்ன்றதால வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் சார்ஜிங் வந்துடுது. அதேமாதிரி இங்கே மேனுவலே வராது கைஸ், பெரும்பாலும் ஆட்டோமேட்டிக் தான். மேனுவல் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இந்தியாவில் ரெண்டு பெஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா கைஸ்? ஒன்று வந்து மேனுவல் கார், ரெண்டாவது வந்து டீசல் கார். இது ரெண்டுமே இந்தியாவில் கிடைக்கும். பட் ஆனால் கனடாவில் டீசலும் கிடைக்காது, மேனுவலும் கிடைக்காது. ஐ மீன் கிடைக்காது இந்த சென்ஸ், மேனுவல் கிடைக்கும், பட் ஆனால் யாரும் ப்ரிஃபர் பண்ணி வாங்க மாட்டாங்க. இன்னொரு ஹிண்ட்டு சொல்லவா, இங்கே மேனுவல் கார் தான் ஓட்டணும்னு சொல்லிட்டா ரோட்டில் பாதி கார் ஓடவே ஓடாது கைஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ட்ரைவ் ட்ராக்ஷனு. இது வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வருது, ரெண்டு சைடுக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ரெண்டுமே வென்டிலேட்டட் சீட் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். அதே மாதிரி பாருங்கள், பேஸ் மாடல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷன் வந்துடுது. அப்படியே இன்டீரியர் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சென்டர் பேசஞ்சருக்கும் ஹெட்ரெஸ்ட் வருது. ஆனால் இங்கே சன்ரூஃப் வரல கைஸ். இது பேஸ் மாடல்ன்றதால மேபி சன்ரூஃப் கொடுக்கல என்னன்னு தெரியல. இந்த மாடலில் வந்து சன்ரூஃப் இல்லை. சரி, ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? நம்ம இதில் வர அதே சேம் டிஎஃப்டி டிஸ்பிளே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சோலில் வந்து ஹுண்டாய் லோகோ வந்து இதுவாகுது. மற்றபடி எல்லாமே சேம் தான் கைஸ். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்த மாதிரி 4 பவர் விண்டோஸோட கண்ட்ரோல், லாக் அண்ட் லாக்கு, சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அவ்வளோதான். கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிம்மிங்லாம் வந்து நம்ம மேனுவலாக தான் பண்ணணும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காலாம் நடக்காது. ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஆப்பில் கொடுத்துருக்காங்க. நம்மளதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸில் வந்து லெதர் ஆப் கொடுப்பாங்க, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். ஆடியோ சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, சேனல் நெக்ஸ்ட்டு போகிறது, மோடு, கால் வந்து அட்டன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் சேம் தான். அப்படியே கோ பேசஞ்சர் சைடு போனீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கோ பேசஞ்சரும் வந்து லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்மளது வந்து வெறும் டிரைவர் சைடு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். சரி வாங்க, அப்படியே பின்னாடி போய் உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே போகிறேன். ஃப்ரண்ட்டில் நான் சீட்டை நல்லா பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். நான் வந்து 6.1. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கால் இடிக்குது. இந்தியாவில் இருக்க வென்யூவில் என்ன பிரச்சனைனா பின்னாடி வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் உட்காரது கஷ்டமாக இருக்கும். இங்கேயும் அதே தான். சீட்டை ஃபுல்லாக தள்ளனா பின்னாடி இருக்கவங்களாம் உட்கார முடியாது. நான் 6 ஃபீட் இருந்ததால் எனக்கு வந்து கால் இடிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த ஏசி வெண்ட்லாம் கிடையாது. நம்ம வென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஏசி வெண்ட் இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா பேஸ் மாடல்லேருந்து இருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்க வென்யூவில் அந்த ஆப்ஷன் கிடையாது. மேலே டாப் லைட் ஒன்று வந்துடுது. அடிஷ்னலாக ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கனடா வென்யூவோட காக்பிட் வியூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சேம் தான், இந்தியாவில் இருந்த அதே இது தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ரைட் சைட் ஸ்டேரிங் வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்டேரிங் வருது. மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் இந்தியாவில் வர மாதிரி 6 ஏர் பேக்ஸ் வந்து மேண்டேட்ரி. சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துடும். நெக்ஸ்ட்டு பேக் வியூ பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.